வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னடா செட்டப்லாம் வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ என்னோட ரொம்ப நாள் ஒரு ட்ரீமான யூடியூப் ஸ்பேஸ். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா முன்னாடி ஒரு டேபிளில் உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற நிறைய பேரோட ஒரு ட்ரீமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். யூடியூப் மூலமாக நம்ம ஏதாவது வந்து நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிடாது அப்படின்னு சொல்லி யூடியூப்குள்ளே வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்க வகையில் ஒரு யூடியூப் ஸ்பேஸ் அப்படின்றது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ஒரு வகையாக என்னோடய யூடியூப் ஸ்பேஸை நான் செட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இந்த மினிமல் செட்டப் வந்து ஓகே. ஸோ சேனல் க்ரோ ஆக அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட செட்டப் வந்து அது மாற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் வந்து பேசியிருந்தேன் இந்த சேனல் வந்து எது ஓடிட்டராக போக போகுது அப்படின்ட்டு. பட் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு சரி, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ஸோ இந்த சேனல் வந்து எந்த பாத்தில் ட்ராவல் பண்ண போகுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ட்ரைலராக தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த சேனலில் இதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாகவே ஒரு சீரீஸ் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைனால இந்த சீரீஸை வந்து என்னால் ஸ்டார்ட் பண்ணவே முடியல. பட் இப்போது எல்லாமே செட் ஆனதுக்கப்புறமா அந்த சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சீரீஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகமிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்ம எல்லா லைஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டே தான் இருப்போம். கரெக்டுங்க. அந்த பர்சன் வந்து அந்த விஷயம் சூப்பராக பண்ணுறாரு, எப்படி அவங்களால வந்து இது பண்ண முடியுது, கண்டிப்பாக நம்மளும் இந்த ஸ்கில்லை கற்றுக்கணும், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லார் மைண்டுக்குள்ளேயே ஒரு தாட் ஓடிட்டே தான் இருக்கும். அந்த ஒரு பர்சன் வந்து நம்ம ஆஃபீஸில் நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீகாக இருக்கலாம், இல்லை நம்ம காலேஜில் நம்ம கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை நம்ம நெய்பர்ஸில் யாராவது ஒருத்தராக இருக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறதுப்பா இது பண்ணாலுமே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக அப்படி நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற அந்த ஒரு பர்சனை தான் நம்ம ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ஃபா மேல் அப்படின்னா என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 50 மெம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த கிளாஸ் லீடர் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். எல்லாருக்குமே இல்லைனாலுமே ஒரு சிலருக்கு இருக்கும். பட் ஆனால் அந்த 50 மெம்பர்ஸில் அந்த ஒரு பர்சனை வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க? அவர் வந்து எந்த ஒர்க் எடுத்தாலுமே கரெக்டாக பண்ணலாம், அவருக்கு அந்த பொசிஷன் கொடுத்தா டெடிக்கேட்டடாக அவர் இருப்பார், கரெக்டாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சில ட்ரைப்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் அந்த பர்சனை சூஸ் பண்ணுறாங்க. இந்த சில ட்ரைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சில ட்ரைப்ஸை தான் நம்ம ஆல்ஃபா மேல்னு சொல்கிறோம். உங்கள் சரௌண்டிங்கில் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்கள் மைண்டில் வந்து ஒரு பர்சன் வந்திருப்பார், அவரை தான் நம்ம ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ஃபா மேல் வந்து எல்லாருமே ஆல்ஃபா மேல் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஈஸியாக எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனை கொண்டு வரலாம். பட் ஆனால் அதுக்கு நான் சொன்னால் பார்த்தீங்களா சில ட்ரைப்ஸ் இருக்குன்ட்டு. அந்த ட்ரைப்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா மற்றவங்க கண்ணுக்கு நம்மளுமே ஒரு ஆல்ஃபா மேலாக தெரியும். அது என்ன ட்ரைப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் பார்க்கலாம். இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆல்ஃபா மேலாக நான் மாற்றிக்க போகிற ஒரு சேலஞ்ச். ஸோ இது கூட சேர்ந்து உங்களை நீங்களுமே ஒரு ஆல்ஃபா மேலாக நீங்களும் மாற்றிக்கலாம். ஒரு ஆல்ஃபா மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் டேலண்டட் அப்படின்னு இல்லாமல் அவங்க எது எடுத்தாலுமே அந்த விஷயம் வந்து அவங்களோட பேஷனாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைனாலுமே ஒரு டாஸ்க் அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிப்பாங்க. இந்த குவாலிட்டிஸை நம்ம எப்படி நமக்குள்ளே பில்ட் பண்ணணும்? ஜஸ்ட் 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம ஆல்ஃபா மேல் ஆகிட முடியுமா? இதை ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் சீரீஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். எந்த மாதிரி சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட அப்பியரன்ஸ். நம்ம வந்து பார்க்கவே நீட் க்ரூம்டாக இருக்கணும். பார்த்தாலே லைக் ஹீஸ் அ மேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே வரணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரூம் பண்ணிக்கிறது. ஸோ ஃபேஷன் ஓரியன்டாக நம்மளோட அப்பியரன்ஸை எப்படி நம்ம க்ரூம் பண்ணிக்கலாம்? பாயிண்ட் நம்பர் 1 ஃபிட்னஸ். ஸோ நம்ம வந்து நார்மலாக எல்லாரும் மாதிரி இல்லாமல் எப்படி கொஞ்சம் மஸ்குலராக அர்னால் மாதிரி அந்த அளவுக்கு மசில்ஸோடு தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. நார்மலாக ரொம்ப வந்து ஒல்லியாக இல்லாமல் ஓரளவுக்கு எப்படி மஸ்குலராக இருக்கலாம். நம்ம மஸ்குலராக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மேல் டாமினன்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்பவே பூஸ்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ட்ரைட். இந்த எல்லா திங்ஸையும் கம்பைன் பண்ணி தான் பிகமிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃப் அப்படின்ற ஒரு சேலஞ்சை நான் எடுக்க போகிறேன். நான் எப்படி வந்து என்னோட பெஸ்ட் வெர்ஷனை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றத ஈச் அண்ட் எவ்ரி திங் எந்த ஒரு விஷயமும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே இந்த சேனலில் டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். இந்த செக்மெண்ட்டில் வரப்போகிற வீடியோஸ் வந்து என்னோடய விளாக்ஸ் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன விஷயம் மூலமாவது உங்கள் லைஃப்பில் இது வேல்யூவை ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் ரொம்பவே நம்புகிறேன். ஆன் தட் நோட், இந்த இயர் 2024 என்னோட ப்ரைமரி ஃபோக்கஸ் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் அண்ட் ஃபிட்னஸ். ஸோ என்னோடய ஃபிட்னஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் போயிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 kg மசில் கெயின் பண்ணி அதுக்கப்புறமா நடந்த ஒரு சில காரணத்தினால அந்த 10 kg வந்து அப்படியே என் உடம்புலேருந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகி நான் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாலும் இப்போ அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நிற்கிறேன். ஸோ என்னோட ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ். நான் லாஸ் பண்ண மசில் திரும்ப கெயின் பண்ணணும். அட் த சேம் டைம் என்னோடய அப்பியரன்ஸ் அண்ட் க்ரூமிங்கை வந்து நான் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே எடுத்துகிட்டு போகணும். அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஏதாவது ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை நான் சூஸ் பண்ணி அதில் மாஸ்டர் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கோல் மட்டும்தான் இந்த இயர் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. இதை நான் ரீச் பண்ண போகிற ஒரு ஸ்டெப்பையுமே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்க ஒரு வீடியோஸுமே வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிகமிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃப். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்குமே லெட்ஸ் டேக் அ பிரேக் அண்ட் see you. டாடா, பை பாய்.
gets get notified.